உலகத்திலேயே ரொம்ப வலிக்கிறது உடல் காயமா மனக்காயமா? உடல் காயம் கூட கொஞ்ச நாள்ல சரியாகிடும். ஆனா மனக்காயம் ஆறா தழும்பாவே மனசுல நிறைய விஷயம் இருந்துருது இல்ல? அப்போ இந்த டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றது உண்மையா என்ன? வணக்கம், வந்தாச்சோங்க பவித்ரா. உறவே உலகமா அப்படிங்கிற லாஸ்ட் எபிசோட்ல நிறைய உறவுகள் பத்தி பார்த்திருந்தோம்ல. இந்த உறவுகளுக்குள்ள மனக்காயங்கள் மன கஷ்டங்கள் வரத்துக்கு மெயினான ரீசனா இருக்கிறது நம்பிக்கை துரோகம். அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை பத்தியும் வரலாறு காதல்ல நிறைய விஷயங்களை சேர்த்து ரொம்ப அழகா விஜயநவன் எழுதிய புத்தகம் தான் அரியணை துரோகம் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகத்தோட கதை சுருக்கத்தை பாப்போமா? சேர தேசத்தின் பட்டத்து இளவரசியான பூமி தேவியும் அவளது தமையன் வானவனும் கலிங்க தேசத்தின் மீது போரிட்டு பாதி கலங்கத்தை வென்றிடுகிறார்கள். அந்த போரில் கலிங்க இளவரசனின் தங்கையான பானுமதி சேர படைகளில் அகப்பட்டுக் கொள்கிறாள். கலிங்க தேசத்தின் அரசனான பீமன் தன் தங்கையையும் தனது பாதி நாட்டையும் மீட்பானா? அதே கணத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட பானுமதியின் மீது சேர இளவரசனுக்கு காதல் மலர்கிறது. தனது நாட்டையும் தனது அக்காளையும் எதிர்த்து பானுமதியை மணப்பானா இல்லை மறப்பானா? கலிங்க தேசத்தில் பீமனின் சிறிய தந்தை அவரது கட்டுப்பாட்டிற்குள் நாட்டை கொண்டு வருவதற்கு பீமனை எதிர்த்து சதித்திட்டம் தீட்டுகிறார். அது ஒரு புறம் இருந்திட, சேர தேசத்தின் அண்டை தேசமான கந்தர்வ ராஜ்யத்தில் இளவரசன் வல்லவன் வேடக்கார பெண்ணை காதலிக்கிறான். அதை அறிந்த கந்தர்வ அரசர் அப்பெண்ணை கொல்ல திட்டமிடுகிறார். தனது காதலியை காப்பாற்ற சேர படைகளின் உதவியை நாடுகிறான் வல்லவன். பூமி தேவியும் அவளது தமையனும் வல்லவனுக்கு உதவினார்களா? இல்லை, போரில் படை உதவி கிடைக்கும் என்ற ஆசையில் கந்தர்வ அரசருடன் சேர்ந்து வல்லவனின் காதலியை கொன்றார்களா? இக்கதைக்களம் சென்று கொண்டிருக்கையில் மொத்த தென்பாரதமும் தங்கள் கடையில் வர வேண்டும் என்ற பேராசையில் மாபெரும் படையை திரட்டிக் கொண்டிருந்தார்கள் வேளிர் நாட்டு இளவரசர்கள். இதை தவிர்த்து பிற தேசங்களான மகதம், கோசலம், அவந்தி, சிந்து மற்றும் நற்குடியின் சிற்றரசர்கள் தங்களது ராஜ்யத்தை பெரிதாக்க சதித்திட்டங்கள் தீட்டினார்கள். காதலா ராஜ்யமா? அக்காலா பட்டத்திலரசனாக முடிசூடுவதா? தங்கையா தனது நாட்டு மக்களா? சதித்திட்டங்களா? எது வென்றது? துரோகத்திற்குள் துரோகம் உழைத்தால் எத்ரோகத்தின் வேர் உறுதியானதோ அத்ரோகமே வெற்றி கொள்ளும். அரியணைக்கான துரோகம் நடைபெறுவது இயல்புதான், ஆனால் இது துரோகத்திற்கான அரியணை. சரி பவித்ரா, இந்த புக் எப்படி கிடைக்கும், எங்க போய் வாங்கணும், ரொம்ப அலையணுமோ அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த ஒரு அலைச்சலும் தேவையில்லைங்க. ஜாலியா ஜம்முன்னு உங்க வீட்லயே இருந்து புக்கை படிக்கலாம். எப்படி? அதாங்க அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பார்ல போயிட்டு அரியணை துரோகம், அதாவது ARIYANAI ஸ்பேஸ் THUROGAM, திருப்பி சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ARIYANAI ஸ்பேஸ் THUROGAM அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட புக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள்லே ஒருத்தர் டிங்குன்னு கிளிக் பெல் அடிச்சு இந்தாங்க உங்க புக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஜாலியா உங்க புக்கை படிக்கலாம். ஆக்சுவலி இனிஷியல் பிரைஸ் 220 rupees. இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஏன் வெயிட் பண்றீங்க? சீக்கிரமா போய் புக்கை வாங்கி படிச்சு பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. எனக்கும் கொஞ்ச நாள் இந்த புக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சு என்ன கதை அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் ரிவ்யூவா போடுவேன். இந்த புக்கோட ரிவ்யூ நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஜய் நவீனோட, அதாவது இந்த புத்தகத்தோட ஆசிரியரோட ஐடியா கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோட ஐடியாவும் கீழே கொடுக்குறேன். நீங்க உங்க ரிவ்யூவை ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல ரிவ்யூவோட சந்திக்கிறேன். Until then, this is Pavitra signing off.